பாவம்ங்கிறது என்ன தெரியுங்களா? பாவம். பாவத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் பார்த்தீங்களா? பாவம்ங்கிறது காலையில் எந்திரிச்சோன்னே டீ டீயோ பால் இல்லாத டீயோ குடிச்சிட்டு மகிழ்ச்சியாக எந்திரிச்சு என்ன துணையோட குடும்பத்தோட துணையோட அன்பாக பேசி பாச பேசிகிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் புண்ணியம் செஞ்சவங்க. மத்தியானம் காலையிலேயே சாப்பாட்டுக்கு இருக்காதுங்க. சாப்பாட்டுக்கு இருக்காத அவன் சொல்லுவான், சாப்பாட்டுக்கு இருக்காதவன் கணவன் சொல்லுவான், அரிசி இப்போ சமையல் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையாம்மா, நான் வந்துடுறேம்மா, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போவான். போய் ஏதோ ஒரு நண்பர் எதுக்கால வர நண்பர்கிட்ட கேட்பான், ஏதோ காசு இருந்தால் கொடுத்துட்டு போப்பா அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து ஒரு 200 கையில் கொடுத்து போட்டு போவான். இது கடவுளோட செயலுங்க. கடவுளோட செயல், இறைவனோட செயலுங்க. அவன் நல்ல நேரத்துக்கு கிடைக்கிற பரிசுங்க அது. காலையில் எழுந்திரிச்சு மகிழ்ச்சி வந்து பணத்துலேயோ காசுலேயோ சொத்துலேயோ இதில் வராதுங்க. நம்ம நடந்துக்கிற முறையில் இருக்குது. கரெக்டான முறையில் நடந்துட்டால் சந்தோஷம் வீட்டுக்குள்ளே கொட்டி கிடக்குங்க. செல்வங்கள்னால சந்தோஷம் வராதுங்க, நம்ம நடந்துக்கிற முறையில் தான் சந்தோஷம் வருது. நம்ம நடந்துக்கிற முறை கரெக்டான முறை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கடவுள் போடுற கோட்டு மேலே நடந்துட்டு இருந்தால் நமக்கு சந்தோஷம் வந்து வீட்டில் கொட்டி கிடக்குங்கன்னு சொல்ல வர்றேன். ஆமாங்க, மகிழ்ச்சி இருந்தாவே போதுங்களே, உங்களுக்கு எல்லாமே கிடைக்குமே. செல்வங்கள் இருந்து என்ன பண்ணுறதுங்க? செல்வங்கள், பணம், காசு, வைரம், வைடூரியம் வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? மூஞ்சி காஞ்சி முகம் காஞ்சி நடக்க முடியாமல், வாக்கிங் போகும்போது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் அங்கே நின்று யோசனை பண்ணுறது, இங்கே நின்று யோசனை பண்ணுறது என்ன? வாழ்க்கையில் அது கரெக்டான வழியில் வந்தது இல்லைன்னு சொல்ல வர்றேன். அத்தனை செல்வங்களும் கரெக்டான வழியில் வரலைங்க. கரெக்டான வழியில் வந்திருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். யாருக்கு மகிழ்ச்சியாக இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடக்கணும். நமக்கு துணைன்ட்டு ஒன்று இருந்ததுன்னா அந்த துணையோடு வாழணுங்க. பக்கத்தை விட துணையோடு நீங்கள் வாழ்கிறதுக்கு ஆரம்பித்து வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதுங்க அட்டு பிடிச்சது, சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும். ஒரு நல்ல மனிதன் வந்து கெட்டு போகிறான்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட தவறான முறையில் சாவகாசம் வச்சுருப்பீங்க. அதனுடைய தாக்கம் தான் உங்களை வந்து தாக்கி இந்த அளவுக்கு ஆளாகிட்டீங்க. யோசனை பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் யோசனை பண்ணுங்க, கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.